ஸ்ருதி சாரி பிரியாக்கும் முருகராஜுக்கும் நான் வந்து நடத்தினேன். இன்னும் ஸ்டில் இது யாருக்கும் புரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால திருப்பி சொல்றேன். ஸோ இங்க வந்து HTML பாடி டாக் அண்ட் தென் பேராகிராஃப் வந்து திஸ் இஸ் HTML எலிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ நான் இங்க 2 டிவிஷன் வச்சிருக்கேன். ஸோ ஒரு டிவிஷன் பேர் வந்து V1, இன்னொரு டிவிஷன் பேர் வந்து V2. ஓகே. ரெண்டுமே வந்து ஐடியில தான் கொடுத்துருக்கேன், அதாவது ஆஷ்ல தான் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ எனக்கு கரண்டா வந்து திஸ் இஸ் முருகராஜன் இருக்காங்க, திஸ் இஸ் ஸ்ருதி அப்படின்னு இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஓகே. நான் 3வது ஆளா என்ன பண்ணணும், ஒருத்தவங்களை ஆட் பண்ணணும். சரியா? ஸோ என்னோட டிவிஷன் இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னா என்னன்னு தெரியும், கரெக்டா? ஸோ கான்ஸ்டன்ட்னா வந்து பர்மனன்ட், யூ கேன் நாட் ஏபிள் டு சேஞ்ச் இட். ஓகே. அப்ப நான் வந்து என்னோட பேராகிராஃப் வந்து நான் என்னன்னு கொடுத்துருக்கேன், என்னோட கான்ஸ்டன்டோட நேம் வந்து பேராகிராஃப். பேராகிராஃப்ல வந்து ஒரு புதுசா ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதாவது இந்த இடத்துல தேர்ட் எலிமெண்ட் நான் ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு கிரியேட் இட். ஓகே. ஸோ டாக்குமெண்ட் டாட் கிரியேட் பேராகிராஃப் முதல்ல நான் வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கான்ஸ்டன்ட் நோடுன்னு ஒன்று கொடுப்பேன். கான்ஸ்டன்ட் நோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற முருகராஜ் ஸ்ருதிக்குள்ள நீங்க வந்து என்ன ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு தேர்ட் நேம் வந்து ஆட் பண்ண போறீங்க. அதுதான் நம்ம இங்க வந்து சைல்டு எலிமெண்ட். அது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங்ல இருக்கிறது லாஸ்ட்ல ஆட் ஆச்சுன்னா we call that as an append ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஆடிங் அட் தி லாஸ்ட் வந்து நம்ம இங்க append அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால append வந்து இங்க appendன்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம நோடுன்னு யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க என்ன பண்ண போறோம், கான்ஸ்டன்ட் நோடுன்னு சொல்லிட்டு அதுக்கு நேம் கொடுத்துட்டு, ஸோ திஸ் இஸ் டாட் ஸ்டூடெண்ட் நேம் ஜெயஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ நான் கிரியேட் பண்ணதுக்கு இதுதான் வந்து append ஆகணும்னு சொல்லிட்டேன். ஓகே. அண்ட் தென் append ஆனதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணணும்ல, எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறதோட நியூவா இருக்கிறது ஜாயின் பண்ணணும்ல, அதனால நான் கொடுத்துருக்க பாராவோட append of child. அப்ப append of childங்கிறது என்ன, this is dot student name ஜெயஸ்ரீங்கிறது தான் ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ அதுதான் நம்ம வந்து நோடுன்னு கொடுத்துருக்கோம் கான்ஸ்டன்ட்ல. ஸோ அதை வந்து நான் பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன். அண்ட் தென் யார் இது, நமக்கு பேட்ச் ஆயிவாங்க, இந்த நம்பர் நம்ம பேட்ச்ல இருக்கா? எஸ் மேம். பிரியா மேம் அவங்க. பிரியா இங்க தான் இருக்காங்களே. பிரியா சதீஷ் மேம். ஓகே. ஸோ அண்ட் தென் para dot append child. ஸோ எனக்கு வந்து இதுதான் வந்து சைல்டு எலிமெண்ட், நீ வந்து ஆட் பண்ணு அப்படின்னு. எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா, நான் நோடுன்னு ஒரு கான்ஸ்டன்ட்ல ஒரு நேம் கொடுத்துருக்கேன், அதனால நீ எதை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இப்போ கான்ஸ்டன்ட் எலிமெண்ட், இந்த கான்ஸ்டன்ட் எலிமெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்டோட ரிட்டர்ன் எலிமெண்ட். கரெக்டா? ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியில ஸோ div1 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஐடியோட நேம். அப்போ இதுல தான் வந்து எக்ஸிஸ்டிங்கோட நியூ ஒன்று ஆட் ஆக போகுது அப்படின்னு இங்க கொடுத்துருக்கோம். ஓகே. இது கொடுத்துட்டோன்னே உங்க ஸ்கிரிப்ட் டேக், உங்க பாடி டேக் அண்ட் உங்க HTML டேக் இங்க க்ளோஸ் பண்ணோடனே அவுட்புட் வந்து என்ன வரும், ஸோ திஸ் இஸ் முருகராஜ், திஸ் இஸ் ஸ்ருதி, அப்புறம் திஸ் இஸ் டாட் ஸ்டூடெண்ட் நேம் ஜெயஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு உங்க அவுட்புட்ல வரும். சரியா? எஸ், புரியுதா? இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் புரியும். ஓகே. ஸோ நான் திருப்பி நான் உங்களுக்கு கேட்டாலும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் புரியும். சரிங்களா? அண்ட் தென் இப்போ ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் இல்லையா? ஸோ இங்க வந்து உங்களோட பேராகிராஃப் ஐடி டெமோ அண்ட் தென் ஸ்கிரிப்ட் டேக்ல பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டாட் இன்னர் HTML என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, என்னோட ப்ரௌசரோட
browser is different, உங்க window is different. Okay. So browser ஓட inner window width and inner window height வந்து எனக்கு display பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே, இப்போ ரெக்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோட ப்ரௌசர் இது வந்து ஒரு சிஸ்டம்க்கு மாறும். பிகாஸ் நீங்க ஒருத்தவங்க டெஸ்க்டாப் யூஸ் பண்ணலாம், டேப் யூஸ் பண்ணலாம், மொபைல்ல கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்தந்த சிஸ்டம்க்கு ஒரு மாதிரி இங்க மாறும். இது வந்து உங்களோட ப்ரௌசர். இப்போ வந்து ஸ்கிரீனோட வித் தெரியணும் அண்ட் ஸ்கிரீனோட ஹைட் தெரியணும் அப்படின்னா நீங்க இண்டிவிஜுவலா இங்க ஸ்கிரீனோட வித் அப்படின்னு கொடுத்த உடனே அகைன் இங்க ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கிரீனோட ஹைட். ஓகே, சோ இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட் ஸ்கிரீன் வித் ஸ்கிரீன் ஹைட் தான் காட்டும். இது என்ன அப்படின்னா document.getElementById.in.html என்னோட ஸ்கிரீனோட அவைலபிள் வித் எவ்வளோன்னு சொல்லுங்க அண்ட் அவைலபிள் ஸ்கிரீன் ஹைட்டுங்கிறது நான் இங்க மென்ஷன் பண்ணல, வேற மார்னிங் அவங்களுக்கு சொன்னேன். சரியா? ஸோ நீங்களும் வந்து அவைலபிள் என்னோட ஓன் சிஸ்டத்தோட ஸ்கிரீனோட வித் அண்ட் ஹைட்டும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இப்ப கீழே இன்னொரு ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல்ல லாஸ்ட் டாபிக் வந்து கலர் டெப்த். பட் நான் இங்க சொல்ல மாட்டேன், நீங்க என்னென்னலாம் அப்பர் கேஸ்ல கொடுக்கணுமோ அது கண்டிப்பா நீங்க அப்பர் கேஸ்ல கொடுக்கணும். இந்த இடத்துல ஸ்கிரீன் டாட் அவைலபிள் வித் அண்ட் ஹைட்னு கால் பண்ணீங்க அப்படின்னா ஹெச் வந்து அப்பர் கேஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது வந்து இட்ஸ் கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா நீங்க அந்த document.getElementById பார்த்தாலே தெரியும். ஸோ எதெல்லாம் நம்ம வந்து அப்பர் கேஸ்ல இருக்கணுமோ கண்டிப்பா அப்பர் கேஸ். சரியா? ஓகே, கலர் டெப்த் சொல்லுங்க முருகராஜ். கலர் டெப்த்ங்கிறது நான் என்ன சொன்னேன், மார்னிங் வித் ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல். முருகராஜ் இல்லையா? ஹலோ, சொல்லுங்க. நம்ம தான் 2.24ல இருக்கும், நார்மலா 32ல இருக்கும். 32னா 32னா நார்மல், 32 deep color, 24 true color. ட்ரூ கலர். ஸோ இந்த கலர் அதாவது விண்டோ ஸ்கிரீன் கலர் டெப்த்ங்கிறது என்ன அப்படின்னா விச் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் இன் தி நம்பர் ஆஃப், இது வந்து உங்களோட ஸ்கிரீனோட கலரை வந்து ரெஃபர் பண்றதுக்கு தான் நம்ம வந்து கலர் டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்கிரீன் கலர் டெப்த். ஸ்க்ரீன் கலர் டெப்த் 24 பிட் அப்படின்னா வந்து 24 பிட் வரும். 32 பிட் அப்படின்னா வந்து 32 பிட். ஓகே, அதாவது ஹை கலர் அண்ட் லோ கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை கலர் அண்ட் லோ கலர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னோட ஸ்கிரீனோட கலர் வந்து 24. இப்போ என்னோட ஸ்க்ரீன் கலர் வந்து 24 அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரூ கலர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஏன் ட்ரூ சிஸ்டம் கலர்ஸ் இல்ல ஒரு சிஸ்டமுக்கும் வந்து மாறும். இது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம், இன்டெப்தா படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது இன்டெப்தா படிக்கணும் அவசியம் இல்ல, ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஃபுல் கான்செப்ட் தரவா இருக்கும். சரியா? ஸோ ஸ்ருதி, சாரி பிரியா, வேற ஏதாவது டாபிக் லெஃப்ட் அவுட் பண்ணிருக்கேமா பிரியா? பிஓஎம் அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? வேலிடேஷன் சொல்றேன் சொல்லுங்க. வேலிடேஷன்ஸ். ஓகே,
வேலிடேஷன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? பிரியா, உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வேலிடேஷன்ல பாஸ்வேர்டோட லென்த் நேம் வந்து ஃபில்அப் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பியா? ஆமா மேம், ஒரு வாட்டி சொன்னீங்க இந்த பாஸ்வேர்ட் லென்த் சொன்னீங்க. திருப்பி சொல்லணுமா? திருப்பி சொல்லவா? ஹலோ, திருப்பி சொல்லுமாப்பா? சொல்லுங்க மேம். ஹலோ, கேக்குதா பேசுறது? ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேம். கேக்குதா பேசுறது? எஸ் மேம், கேக்குது மேம். ஜாவாஸ்கிரிப்ட் கேக்குது மேம். சரி சரி, ஓகே, தேங்க் யூ. இங்க வந்து HTML ஓகே. வேலிடேஷன். வேலிடேஷன் நடத்துகிறாங்களோ? என்னோட ஃபங்க்ஷனோட நேம் வந்து இங்க வேலிடேஷன் ஃபார்ம். வேலிடேஷன் ஃபார்ம். வேலிடேஷன் ஃபார்ம் அது டேட்னா டிஸ்டன்ஸ் இருக்கா இல்ல சேம் தானா? இல்ல இல்ல இல்ல, நம்ம ஃபங்க்ஷனோட நேம் எது வேணா கொடுக்கலாம். வேலிடேட் ஃபார்ம்னு கொடுக்கலாம், வேலிடேஷன் ஃபார்மும் கொடுக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான் ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்கறது. சரியா? இந்த இடத்துல நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணேன். ஒரு வேரியபிள் வந்து நேம். அதுக்கு கொடுக்குற வேல்யூ என்ன அப்படின்னா டாக்குமெண்ட். அது கொடுக்குற நேம் என்ன? டாக்குமெண்ட். இது நம்ம வேலிடேஷன் ஃபார்ம் வேலிடேஷன் எப்படி வேணா கொடுக்கலாம். என்னோட ஃபார்மோட நேம் வந்து மை ஃபார்மோட நேம் வந்து மை ஃபார்ம். நான் இங்க என்ன ஃபில் அப் பண்ண போறேன் அப்படின்னா நேமோட நேம்னு எனக்கு டிஸ்பிளே ஆக போகுது. அண்ட் அந்த டிஸ்பிளே ஆகிறதுக்குள்ள மல்டிபிள் யூசர்ஸ் வந்து வேல்யூவை ஃபில் அப் பண்ண போறாங்க. அதே மாதிரி நான் இன்னொரு வேரியபிள் கொடுக்குறேன். இன்னொரு வேரியபிளோட நேம் வந்து பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்டுக்கு நான் வந்து டாக்குமெண்ட் ஓபன் பண்றேன். இப்படிதான் நீங்க கத்துக்கணும். ஓகே, ஸோ அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிட்டேன். அந்த டாக்குமெண்டோட நேம் வந்து மை ஃபார்ம். ஓகே, அண்ட் மை ஃபார்ம்ல வந்து நான் என்ன ஃபில் அப் பண்ண போறேன் அப்படின்னா பாஸ்வேர்ட் வந்து ஃபில் அப் பண்ண போறேன். அண்ட் தென் அது வேல்யூ வந்து இப்போ மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஃபில் அப் பண்ண போறாங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா நேம் ஈக்குவல் டு யாராவது நல்லா இருந்துச்சு. நல் அப்படின்னா எம்டியா விட்டுட்டாங்க. ஓகே, அண்ட் தென் இப்போ நேம் வந்து இன் பிட்வீன் யாராவது ஸ்பேஸ் விட்டுட்டாங்க. ஓகே, அப்படின்னா நீ என்ன பண்ண ஜாவாஸ்கிரிப்ட், எனக்கு நான் ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்குறேன். அந்த அலர்ட் மெசேஜை நீ வந்து யூசருக்கு நோட்டிஃபை இப்போ பண்ணு. மேலே பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்து நேமில் பார்த்தீங்க அப்படின்னா நேமில் ஏதாவது எம்டியாக விட்டு நேமில் ஸ்பேஸ் ஏதாவது கொடுத்தா இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து அலர்ட் கொடுத்துருப்போம். நேம் கேன் பி பிளாங்க்னு அலர்ட் கொடுக்கணும். நேம்ன்றது ஃபில் அப் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா இல்ல நேம்ங்கிறது வந்து ஸ்பேஸ் விட்டுட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணு, யூ ஹேவ் டு நோட்டிஃபை them with the help of your alert. இப்போ இன் கேஸ் அவங்க வந்து ஃபில் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு என்ன, என்னோட கண்டிஷன் வந்து ஃபால்ஸா
ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இல்ல ஃபால்ஸ் தானே, அதனால இப்போ எல்ஸ் பார்ட். எல்ஸ்ங்கிறது வந்து எல்ஸ் எல்எஃப்னு சொல்லுவோம். சரியா? இப்போ நம்ம பாஸ்வேர்டுக்கு ஒரு கண்டிஷன் கொடுப்போம். ஸோ பாஸ்வேர்ட் டாட் லென்த், இப்போ பாஸ்வேர்டுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். பாஸ்வேர்ட் டாட் லென்த் லெஸ் தென் 6 கேரக்டர்ஸ் யாராவது ஃபில் அப் பண்ணினாங்க. உங்களோட பாஸ்வேர்ட் less than வந்து single லெஸ் characters தென் யாராவது 6 சொன்னாங்கன்னா கேரக்டர்ஸ் யாராவது ஃபில் அப் பண்ணினாங்க அப்படின்னா 6 letters ஒரு கம்மி ஃபில் alert பண்ணாங்க message அப்படின்னா ஒரு அலர்ட் கொடுக்கும். பாஸ்வேர்ட் அலர்ட் must be 6 letters, at அதுக்கு least ஒரு அலர்ட் கொடுக்குறோம். 6 characters. 6 characters. Okay, long கொடுத்தாலும் okay. And then அப்போ இந்த அலர்ட்டும் வந்து அவங்க 6 கேரக்டர்ஸ் மேல தான் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ரிட்டர்ன் ஃபால்ஸ். இல்லையா? இதோட ஸ்கிரிப்ட் டாக் இங்க க்ளோஸ், அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. பாடி டாக். இந்த பாடி டாக் என்ன பண்ணலாம், HTML ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். இல்லையா? ஸோ இங்க ஃபார்ம், நம்ம ஃபார்மோட நேம் இங்க என்ன கொடுத்தோம்? ஃபார்மோட நேம் இங்க என்ன கொடுத்தோம்? மை ஃபார்ம். எஸ், இந்த ஃபார்மோட நேம் இங்க வந்து மை ஃபார்ம். ஓகே, முதல்ல இந்த ஃபார்முக்கு நீ என்ன பண்ண போற அப்படிங்கறது நம்ம இங்க சொல்லிடுறோம். மை ஃபார்ம் மெத்தட், மை ஃபார்ம் மெத்தட் equal to post. இந்த மெத்தட் இஸ் ஈக்குவல் டு கெட் அண்ட் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க எதுல பாப்பீங்க அப்படின்னா உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட்ல பாப்பீங்க. ஸோ இப்போ இதுக்கு நாட் நெசசரி. ஓகே, ஸோ போஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா நீங்க சப்மிட் பண்ற டீடைல்ஸை அதை அப்படியே போஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். போஸ்ட்னா என்னன்னா நீங்க சப்மிட் பண்ணக்கூடிய டீடைல்ஸ் அப்படியே போஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ல வைக்கணும். போஸ்ட் பண்ணும். பட் ரிட்டர்ன்ல ரிட்டர்ன்ல போஸ்ட் பண்ணும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல போஸ்ட் பண்ணாது, PHPல தான் வந்து போஸ்ட் பண்ணும். ஸோ அதனால தான் நான் வந்து இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். சரியா? ஸோ இப்போ ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கெட் அண்ட் ஆன் சப்மிட். இந்த ஆன் சப்மிட்ங்கிறது நம்ம ஈவெண்ட். எதுக்கு ஈவெண்ட் கொடுக்க போறோம்? நம்ம கொடுக்குற நேம் பாஸ்வேர்டு இது ரெண்டும் வந்து எனக்கு ஃபில் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஒரு சப்மிட்டோ இல்ல ஏதாவது ஒரு பட்டன் இருக்கும் கீழே. ஓகே, நான் அதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட நேமும் பாஸ்வேர்டும் என்ன ஆகணும்? சப்மிட் ஆகிடும். அதுதான் இங்க ப்ரொசீஜர். கரெக்டா? ஸோ அதனால நான் இங்க என்னோட ரிட்டர்ன் எலிமெண்ட்ல நான் எதுக்குள்ள கொடுக்கணும்? என்னோட ஆன் சப்மிட் குள்ள கொடுக்கணும். ஓகே, ஸோ ரிட்டர்ன் வேலிடேட் ஃபார்ம். இப்போ ரிட்டர்ன் வேலிடேட் ஃபார்ம்ன்றது என்னோட ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், நேமுக்கு ஒரு இன்புட் டைப் கொடுக்கணும். ஏன்னா நம்ம HTML நம்ம படிச்சிருக்கோம் இன்புட் டைப் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. கரெக்டா? ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். இப்போ நம்ம நேமுக்கு வந்து நேம் வந்து நேம் தான் கொடுக்கணும். இல்லை வேற ஏதாவது கொடுக்க முடியாது. ஏன்னா நேம் தான் நம்ம அங்க கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நேம் தான் வரும். யூ கேன் நாட் சேஞ்ச் இட். பிரேக் நேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன நெக்ஸ்ட் இருக்கு? பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டுக்கு இன்புட் டைப் வந்து நீங்க டெக்ஸ்ட்னு கொடுக்க முடியாது. பிகாஸ் எப்பவுமே வந்து நம்ம பாஸ்வேர்ட் வந்து ஹிட்டனா இருக்கணும் இல்லையா? அதனால இங்க டெக்ஸ்டுக்கு பதிலா பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்ட் நீங்க டைப் பண்ணும்போது ஹிட்டனா இருக்கும். ஓகே, நேம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது நேமுக்கு நேம், பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு. பாஸ்வேர்ட் நேமுக்கு நேம் பிரேக் டைப் பிரேக் டாக் கொடுத்துருக்கோம். பிரேக் பண்ணுறோம். இப்போ வந்து
இது எல்லாமே சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த சப்மிட் பண்ணும்போது எனக்கு ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா, இன்புட் டைப் equal to submit என்ன சப்மிட் பண்ணும் போது அது பேர் என்ன அப்படின்னா வேல்யூ ரெஜிஸ்டர்னு ஒரு பட்டன் இருக்க போகுது. ரெஜிஸ்டர்னு ஒரு கண்டென்ட் அது வேல்யூ பண்ணுவோம். ஃபார்ம் க்ளோஸ் பண்ணி இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? இல்ல உங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டுமா நோட்ஸ்? சென்ட் பண்ணுங்க மேம். வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து ஸ்பேன்னு கொடுத்துருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி கொட்டிட்டு இருக்காது. நான் பிரேக்கிங் கொடுத்ததுனால இந்த மாதிரி ஒட்டிட்டு இருக்கு. சரியா? ஸோ இங்க நேம் வந்து இப்போ நான் ஸ்கேன் கொடுத்துருந்தா கூட ஒட்டிகிட்டு இருக்காது. பிஆர் டேக் கொடுத்தவங்க தான் ஒட்டிக்கிட்டு இருக்காது. நேமும் பண்றேன் பாஸ்வேர்டு அப்படின்னா எல்லாமே வந்து ஹிடனா தான் இருக்கு. இப்போ நான் ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்னோட டீட்டெயில்ஸ் என்ன ஆகுது, ரெஜிஸ்டர் ஆகுது. இன்கேஸ் நான் இப்போ ஏதாவது ஃபில்அப் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு அங்க கொடுத்த ரெண்டு பாஸ்வேர்ட்ல கொடுத்த அலாட்டும் நேம்ல கொடுத்த அலாட்டும் என்ன ஆகும், எனக்கு பாப்அப் ஆகும். சரியா? நான் வந்து இந்த அலர்ட் வந்து பாப் ஆகும். ஏன்னா பாப்பப் ஆகலை, இவங்க ஒழுங்காக கொடுத்தா தானே ஆகும்.
மேல வேலிடேஷன் ஃபார்ம் போட்டிருக்கீங்க, கீழே வேலிடேட் ஃபார்ம் போட்டிருக்கீங்க. இல்ல அலர்ட் மெசேஜ்க்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, வேலிடேட் கொடுக்கலாம். ஆனா மேல வேலிடேஷன் போட்டிருக்கீங்க. மேம் ஒரு டவுட் மேம். மேம் வேலிடேஷன் ஃபார்ம்ல எப்போ இது கேப்ஸ் வருமா? எங்கப்பா கண்டிஷன்ல கொடுத்துருக்கீங்களா மேம்? ஒரு ஃபங்க்ஷன் வந்து கேபிட்டல்ல கொடுத்துருக்கேன்னா அந்த ஃபார்ம் கேப். ஆமா மேம், அது வருமான்னு கேக்குறேன். இல்லப்பா வராது, லோவர் கேஸ் தான். ஆன் சப்மிட்ல ஒரு வேலிடேஷன் ஃபார்ம் தான் போகும். ஆன் சப்மிட்ல ஒரு வேலிடேஷன் ஃபார்ம் தான் போகும். ரிட்டர்ன் வேலிடேஷன் ஃபார்ம் போட்டுருக்கீங்க. ரிட்டர்ன் வேலிடேஷன் ஃபார்ம் தானே கொடுத்துருக்கேன் ஆன் சப்மிட்ல. அது ஒரு வேலிடேஷன் ஃபார்ம் தானே கொடுக்கணும். இல்ல இல்ல இல்ல, இது வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் கொடுக்கணும். இந்த இடத்துல ஆன் சப்மிட்ல வந்து ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் எப்பவுமே இருக்கணும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் எப்பயுமே கொடுக்கணும். ரிட்டர்ன் கொடுத்தா தான் நமக்கு வரும். வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கேனா? எடிட்டர் க்ளோஸ் பண்ணல, அதனால அப்படி இருக்குமா? இல்ல சப்மிட் ஆகுது, இந்த மாதிரி ஆகக்கூடாது. இந்த மெத்தட் போஸ்ட் ஆக்ஷன் கெட் அதுல தான் ஸோ இது வந்து பிஹெச்பியோட கனெக்டிவிட்டியா, அதனால தான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான். ஆக்ஷன் இஃப் எல்ஸ்ல வந்து எல்ஸே வர போடணும். எல்எஃப் போட்டிருக்கோமே. எல்ஸ் போட்டு கடைசியா எல்ஸ்னு ஒன்று வரவே இல்லை. இல்ல வெறும் எனக்கு இஃப் எல்எஃப் இருந்தாலே போதும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இஃப் எல்எஃப் எல்ஸ் கடைசியா ஃபைனலா எல்ஸ்னு ஒன்று கொடுக்கும். எல்ஸ்ல எதுவுமே இல்லையே என்கிட்ட, வெறுமே வந்து இஃப் எல்ஸ் இல்லாட்டி ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுக்கணும். எல்ஸ் ரிட்டர்ன் ட்ரூ அப்படி இல்ல முருகராஜ். என்னோடது யாருமே பண்ணல அப்படின்னா தான் எனக்கு இந்த அலர்ட் மெசேஜ் வரும். அப்போ யாராவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ் தானே. அப்பயே நான் இங்க வந்து சாரி யாராவது பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் ட்ரூ தானே. அப்பயே எனக்கு இங்க ஃபால்ஸ்ன்னு வரப்போகுது. அந்த அலர்ட் மெசேஜே தேவை இல்லைல்ல அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஓகே, அப்ப இங்க ஃபால்ஸ் தான் வரும். என்ன ஒரே இஷ்யூஸ் அப்படின்னா இந்த ஆக்ஷன் மெத்தட் அதான் சொன்னீங்களா? கொஞ்சம்
சத்தமா எனக்கு கேட்கல. ஹலோ ரேவந்தா, எனக்கு கேட்கல ரேவந்த் நீங்க பேசுறது. இதுல வந்துட்டு சிங்கிள் கொட்டேஷன் இப்ப சொல்லுங்க ரேவந்த், புரியல. நம்ம இது கண்டிஷன் வந்துட்டு சிங்கிள் கொட்டேஷன் கேன் பே பாஸ்வேர்ட் வந்து டபுள் கொட்டேஷன். அப்படி இல்ல, நீங்க சிம்பிளா பழைய மாவு இருந்தால் கேட்டு வா. பழைய மாவு இருந்தால் கேட்டு வாங்கிட்டு வா. நீ சொல்றீ அப்போதானே உங்களுக்கு தெரியும். ஏய் போயிட்டு பழைய மாவு இருந்தால் ஒன்று வாங்கிட்டு வா. நீ கேளு. ஆ அது நம்ம காலைல ஊற்றிக்கலாம் போ. காலையிலாம் ஊற்றிக்கலாம் போ. பழைய மாவு இருந்தால் வேண்டிட்டு வா. ஏய் போடி ஆட்டம் போய் கேட்டு ஓடி. பழைய மாவு இருந்தால் வாங்கி. இல்லை அதில் தோசை வரலன்னு சொல்லு. தோசை மாவு இருந்தால் கேட்டு. அதை நாங்கள் காலைல ஊற்றிக்கலாம். புதுசாக காசு கொடுத்து கேட்குறீ பொடி. இது வரைக்கும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாருங்க. மேம் இந்த ப்ரோக்ராம் வாட்ஸ்அப்ல போடுறீங்களா? நாங்க ட்ரை பண்றோம். யார் இது? வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணுற ஆள். ஐஃபோனில் தானே. இதெல்லாம் ரிமூவ் பண்ணி நான் சும்மா எம்டி ஃபைல்
வேரியபிள் num கிரியேட். So num is equal to document ஃபங்க்ஷன் வேலிடேட்டர் வேரியபிள் நம்பர் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். டாட் num டாட் இங்கே வெறும் நான் num நியூமெரிக்கல் வேல்யூஸ் num டாட் வேல்யூ. What is the condition? If is not not a numeric if is in a not a number is not ங்கிறது not a number அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வாய்ஸ் லைட்டாக கேட்குது. பொறுமையாக தான் பேசுகிறேன். பொறுமையாக தான் பேசுகிறீங்களா? அது எங்களுக்கு தெரியுது, அதனால தான் கேட்குறோம். என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா function name validate. ஓகே, ஸோ வேரியபிள் நம்பர் num equal to டாக்குமெண்ட்ல வந்து என்னோட ஃபார்மோட நேம் வைட் ஃபார்ம். ஓகே, அண்ட் இங்க நேம் பாஸ்வேர்டுக்கு பதிலா நான் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்க போது அந்த பாக்ஸ்ல வந்து வெறும் வேல்யூ தான் கொடுக்கணும். அதாவது நியூமெரிக்கல் வேல்யூஸ் மட்டும் தான் கொடுக்கணும், ஆல்பபெட்டிக்கல் கொடுக்க கூடாது. அதனால இங்க வேல்யூ அப்படின்னு கொடுத்தாச்சு. if if is none அப்படிங்கிறது வந்து not a number அப்படின்னு அர்த்தம். ஓகே, யாராவது ஒருத்தங்க உங்களோட நம்பர்ன்ற பாக்ஸ்ல ஆல்பபெட்டிக்கல் டைப் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வரும், என்டர் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ நீங்க அங்க is none கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால தான், அதாவது அந்த கண்டிஷன்ல ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ் கொடுத்ததுனால தான் வந்து என்டர் நியூமெரிக் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் வருது. அதுவே நீங்க வந்து நியூமெரிக்கல் வேல்யூஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாப்அப்க்கு வேலையே கிடையாது. கரெக்டா? ஸோ அப்போ உங்க ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா இங்க என்னவா மாறிடும், ஃபால்ஸா மாறிடும். ஓகே, அப்படி சப்போஸ் உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்றது தப்பா பண்ணாம கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா your statement is true. ஓகே, இந்த ஃபால்ஸா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும், கரெக்டா இருந்துச்சுன்னா அலர்ட் வராது. அதனால இது வந்து ரிட்டர்ன். ஓகே, இப்போ பாடி டேக். இப்போ பாடி டேக்ல உங்களோட ஃபார்மோட டிசைன் இங்க நேம், உங்க ஃபார்மோட நேம் இங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். இங்கேயும் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணிருக்கிறதுனால ரிட்டர்ன் வேலிடேட் தான் கூப்பிடணும். ஃபார்ம் கூட ரிட்டர்ன் வேலிடேட் கொடுத்துருவோம். நம்பர் input type text name
நம்பர் ஸ்பேன் டேக் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பேன் ஐடியா, நம்பர் லாக். ஸ்பேனுங்கிறது நெக்ஸ்ட்ல வரும். பிரேக் ஆகும். நம்பர் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நம்பர் மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். இட் ஷுட் நாட் அக்செப்ட் என்னோட ஆல்பபெட்டிக் வந்து இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் நேம் கொடுத்துருக்கீங்க மேம். அதாவது அந்த பாக்ஸோட பேர் நம்பர் தானப்பா. இது வந்து நான் நம்பர் மேம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் போட்டீங்கல்ல ஃபார்ம்ஸ்ல, அது நான் ட்ரை பண்ணேன் மேம். எனக்கு அலர்ட் வருது. வருது. எல்லாருமே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தானே பண்றீங்க. இது இவ்வளோ நேரம் பதில் சொல்கிறது.
வந்துருச்சா? கமலாக்கும் வருதா பாருங்க. மேம் நீங்க குரூப்ல போடலாம். வந்திருக்கேன் ma'am. Yes, Shruti வந்துருச்சா? இல்ல மேம் வரல மேம். பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் போட்டிங்கல்ல மேம், ஃபங்க்ஷன் வேலிடேஷன் ஃபார்ம் அதுல வந்து நான் வேலிடேஷன் ஃபார்ம்ல எஃப் வந்து கேப் கொடுத்து ட்ரை பண்ணேன் மேம். அதே மாதிரி ரிட்டர்ன்லையும் கொடுத்து ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து அலர்ட் மெசேஜ்